ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ் இன்ஃபினிட் சொல்யூஷன் இருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை எதுக்காகனா மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ், கஸ்டமர் டவுட்ஸ்லாம் இருக்குது. அந்த மோஸ்ட் காமன் டவுட்ஸ்லாம் என்னென்ன, அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் என்னென்ன அப்படின்றத கஸ்டமருக்கு நாலேஜ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு சேனலே பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கான டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, யார் என்ன மாதிரி லேப்டாப்லாம் வாங்கணும், ஒரு ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு என்ன மாதிரி லேப்டாப் வாங்கணும், இதே வந்து ஒரு டிசைனருக்கு என்ன மாதிரி லேப்டாப் வாங்கணும், ஸோ அவங்க என்ன மாதிரி லேப்டாப் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கான நாலேஜ் கொடுக்கணும். ஸோ அந்த நாலேஜ் வச்சு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு இந்த மாடல் லேப்டாப் போதும் அப்படின்றதுக்கான டிசிஷனுக்கு அவங்களே வந்துடலாம். அந்த மோஸ்ட் காமன் டவுட்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் கரண்டாக வந்து ஒரு ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ கிவ்அவே ஆப்ஷன். ஆக்சுவலி நீங்க இந்த சேனலை இந்த வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து நம்பர்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 நம்பர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3000 சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகைன் ஒரு லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணி 20,000 worth லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். இது வந்து அப்சல்யூட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இது வந்து எவ்வளவு டேஸ் பீரியட் குள்ள அப்படின்னா, இந்த வீடியோ லைவ்ல வந்து அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 to 3,000, 3,000 to 6,000, 6,000 to 9,000 இந்த ப்ரோமோ ஆஃபர் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல நம்பரை போட மறந்துடாதீங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்க வெரி காமன் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த லேப்டாப் வேணும், நான் எந்த லேப்டாப்பை நான் வந்து வாங்கணும் அப்படின்றது வெரி காமன் கொஸ்டின். ரெண்டாவது வந்து எந்த பட்ஜெட்டில் இருந்தால் அந்த லேப்டாப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றது ரொம்ப இட்ஸ் பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். என் பர்பஸ் வந்து நான் வெறும் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன், நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இல்லை என் பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு மட்டும்தான் லேப்டாப் வேணும் அப்படின்னா, அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் i5 6th ஜெனரேஷன்ல இருந்தே நீங்க சூஸ் பண்ணலாம். i5யோ i3யோ 6th ஜெனரேஷன்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு 8GB RAM அதுல இருக்கணும். 256GB SSD இருந்தா பெட்டர் ஹார்ட் டிஸ்க் விடவும். சோ அவங்களுக்கு அந்த பர்பஸ்க்கே போதும். இல்ல சார் நான் ஆன்லைன்ல பார்த்தேன் 45,000 ரூபாய் இருந்தது, அதுதான் நல்ல லேப்டாப், காசு அதிகம் கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குறதால அந்த பொருள் நமக்கு தேவையான பொருளாகவோ இல்ல அது ரொம்ப நல்ல பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகிடாது என்னைக்கும். அதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ நார்மலா வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஸ்கூல் பையனுக்கு நாங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறோம். பையன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5வது படிக்கிறான், 6வது தான் சார் படிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் பெருசா யூஸ் பண்ண மாட்டான், வெறும் லேப்டாப் மட்டும் தான் சார் யூஸ் பண்ண போறோம்னா அவனுக்கு நீங்க வந்து Chromebook வாங்கினாலே சஃபிஷியண்டா இருக்கும். எனி Chromebook நீங்க வந்து பாருங்க, அந்த லேப்டாப்பே வந்து பாத்தீங்கன்னா 4GB இருக்கும் RAM, இன்பில்ட் ஸ்டோரேஜோட உங்களுக்கு வரும். சோ அதுல நீங்க மொபைல்ல என்ன பண்றீங்களோ, இன்ஸ்டெட் ஆஃப் டேப் வாங்கி கொடுக்கிறதுக்கு மொபைல்ல என்ன பண்றீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த Chromebookல ரொம்ப கிளியரா வந்து பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து எல்லா ஆப்பும் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, அந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஃபுல்லா Chromebookல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இல்ல சார் எனக்கு வந்து 6வதுல இருந்து 10வதோ இல்ல 12வதோ படிக்கிறான், வந்து சயின்ஸ் படிக்கிறான், சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு சொல்றான், அதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றான், இல்ல ஆர்டினோ வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கேட்கறான், அவனுக்கு வந்து Chromebookல இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து i5 6th ஜெனரேஷன்ல i5 6thலயோ i3 6thலயோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 8GB RAM 250GB SSD ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி போனா போதும். 6th ஜெனரேஷனுக்கு கீழே வாங்காதீங்க. 1 2 3 4 5 ஜெனரேஷன்ஸ் இருக்கு, அந்த ஜெனரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்காதீங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு அப்சல்யூட் ஆன மாடல் மாதிரி ஆயிடும். சோ 6th ஜெனரேஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை நீங்க வந்து வாங்குங்க. அதுலயும் கண்டிப்பா உங்களுக்கு SSD இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. SSD தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடா இருக்கும். ஏன் சார் ஹார்ட் டிஸ்க் ஸ்பீடா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் டிஸ்கை விடவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SSD ஸ்பீடாவே இருக்கும். அதனால SSD உள்ள மாடலா வந்து வாங்கிக்கோங்க. இல்ல சார் பையன் வந்து +2 படிக்கிறான், நான் வந்து இப்ப இந்த +2 எக்ஸாமுக்கு மட்டும் தான் சார் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் அந்த பையனுக்கும் +2 எக்ஸாம் மட்டும் முடிக்கிறதுக்கு Chromebookே போதுமானது. சோ உங்களோட பர்பஸ் என்ன, உங்களோட தேவை என்ன, அதை நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி லேப்டாப் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க சார் எனக்கு வந்து இந்த லேப்டாப் 30,000 கிடைக்குது, 33,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது 4GB 1TB கான்ஃபிகரேஷன் இருக்கும். 23,000 25,000க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆன்லைன்லயே மாடல் கிடைக்குது, நாங்க அதை வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையும் நீங்க தாராளமா வாங்கலாம். பட் அதை வாங்கும் போது அது பிராண்டடா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அது டெல், HP, லெனோவோவா இருக்கலாம், ஆசூஸ் சீரிஸா இருக்கலாம், இல்ல ஏசரோட பேசிக் மாடலா இருக்கலாம். அதை தவிர மத்த பிராண்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி
என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மாடலுக்கு போகலாம். அப்படியே நீங்கள் 4GB 1TB கான்ஃபிகரேஷனோட நாங்கள் வந்து வாங்கிட்டோம், எங்களுக்கு வந்து அதை அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு 8GB ஆக்கிக்கோங்க. ஒரு 250GB SSD இருக்கிற மாதிரி அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லாவே ஸ்பீடு இருக்கும். பையன் வந்து பார்த்தீங்கன்னா பையனோ பொண்ணும் எங்களுக்கு லேக் ஆகுது, இது ஸ்லோவாக இருக்கு, கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்லைன் மாடல்ஸ் அகைன் பிராண்டட் மாடலாகவே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வெல் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து இல்லை சார் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன், நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் BSc ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பேசிக் சீரியஸ் லேப்டாப்பே போதும். ஏன்னா அவங்க அதிகபட்சம் அடுத்து ஒரு 3 வருஷம் தான் அந்த லேப்டாப் யூஸ் பண்ண போறாங்க, நிறைய நாள் யூஸ் பண்ண போறது இல்ல. சோ அந்த 3 வருஷம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு அந்த தேவைக்கு i5 6th ஜெனரேஷன் 8GB 250GB போதும், இல்ல i5 7th ஜெனரேஷன் போனா போதும். i5 10th ஜெனரேஷன் தான் சார் லேட்டஸ்ட், அத நான் ஒரு 4GB கிராபிக்ஸ் கார்டோட நான் வாங்க போறேன் அப்படின்றதுக்கு ஒரு நார்மல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல BSc மேக்ஸ் இல்ல BSc பிசிக்ஸ் அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கிராபிக்ஸ் கார்டு எசென்ஷியலே கிடையாது. எசென்ஷியலே இல்லாத ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம லேப்டாப்ல அதையும் நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம், அது நமக்கு ஃப்ரீயா கொடுக்கல, அதையும் காசு கொடுத்தா வாங்குறோம். அதனால அவங்க அந்த மாதிரி வந்து வாங்க வேணாம். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நாங்க வந்து எங்களுக்கு வந்து பேசிக் கோடிங் இருக்கும், பேசிக் ப்ரோக்ராமிங் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அகைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இப்போ நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் மெஷின் லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கு, இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் இருக்கு. என்ன டொமைன் நீங்க சப் டொமைன் நீங்க சூஸ் பண்ண போறீங்களோ, இன் கேஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா டொமைன், நெட்வொர்க்கிங், இந்த செக்மெண்ட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு தேவையில்லை. ஆனா நீங்க வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங் பக்கம் போறீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 2GB கிராபிக்ஸ் ஆவது இருக்கணும். சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க இந்த டொமைன்ல போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2GB கிராபிக்ஸோட நீங்க வந்து லேப்டாப் வந்து சூஸ் பண்ணணும். சோ 2GB கிராபிக்ஸ்ல எனக்கு 2GB கிராபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டீங்க சார், பரவாயில்ல, ஆனா என் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் 45,000 அந்த ரேஞ்சில தான் இருக்குதுன்னா நீங்க வந்து இங்க இருக்கிற மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். வித் வந்து 2GB கிராபிக்ஸ் மாடலோடய வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 rupees அந்த பட்ஜெட்ல வரும். இந்த செக்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வரும். சோ சேம் பர்பஸ் இந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 இல்ல 52 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். 45 to 55 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ ட்ரிபிள் ஈஸி எனி டிபார்ட்மெண்ட் இருந்து அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு டேட்டா ரெக்யூர்மெண்ட் இல்ல, கிராபிக்ஸ் ரெக்யூர்மெண்ட் இல்லனா நீங்க வந்து வித்தவுட் கிராபிக்ஸ் லேப்டாப் நீங்க தாராளமா வாங்கலாம். அந்த வித்தவுட் கிராபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க செக்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு i5 10th ஜெனரேஷன், இது வந்து i5 10th 11th ஜெனரேஷன் ரெண்டுமே இந்த மாடல்ல இருக்கும். சோ இந்த மாதிரி மாடல் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். சார் என்ன சார் இந்த மாடல்லாம் காமிக்கிறீங்க, இதெல்லாம் எதுவுமே பாத்தீங்கன்னா ஷோரூம்ஸ்ல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது எல்லாமே கார்ப்பரேட் மாடல். நீங்க டைரக்டா வந்து ஆன்லைன்ல அந்த பர்టిక్యులர் கம்பெனி வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நம்ம மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு அடுத்து கடைசி இருக்கிற ஒரு செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு வந்து டேட்டால தான் இருக்கேன், பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா i7 தான் சார் கண்டிப்பா வேணும், i5 வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க எந்த பர்టిక్యులர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க அந்த சாஃப்ட்வேரோட மினிமம் ரெக்யூர்மென்ட் i7 இருக்குது அப்படின்னா நீங்க அப்சல்யூட்லி நீங்க வந்து i7 போலாம். சோ i7 எடுத்துக்கிட்டா 8th ஜெனரேஷன் டு 11th ஜெனரேஷன் doesn't make that much difference actually. சோ உங்களுக்கு எந்த ஜெனரேஷன் அவைலபிலிட்டி கிடைக்குது, உங்களுக்கு எது நல்ல ஆஃபர் கிடைக்குதோ நீங்க வந்து அந்த மாடல் வந்து சூஸ் பண்ணலாம். கிராபிக்ஸ் கார்டு அப்படின்னு யார் யார் போகணும், அப்ப நீங்க வந்து கிராபிக்ஸ் கார்டு வேணான்றீங்களா? சோ கிராபிக்ஸ் கார்டு யார் யார் தான் போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு யூடியூபரா இருப்பாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருப்பாங்க, ஒரு டிசைன் அண்ட் மல்டிமீடியாவோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களுக்கு கிராபிக்ஸ்க்கான தேவை இருக்கும். அதுக்கடுத்து ஒரு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க, கேட்டியா, ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர், இல்ல ஆன்சிஸ், சோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கிராபிக்ஸ் கார்டு வேணும். கரெக்டான கிராபிக்ஸ் கார்டு வந்து எப்படி செலக்ட் பண்றது, எந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து பெஸ்டா இருக்கும் என்னோட யூஸ்க்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா ரொம்ப கிளியரா உங்களோட இந்த பர்టిక్యులர் பர்பஸ்க்கு எந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைலாவே பாத்துறலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிருக்கிறது என்ன பண்ணிருக்கோம்னா யார் யாரு என்னென்ன மாதிரி லேப்டாப்பை வாங்கலாம், என்ன மாதிரி லேப்டாப் வாங்கினா அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா லேப்டாப்புமே மல்டி டாஸ்கிங் லேப்டாப் தான். எதுவுமே வந்து இட்ஸ் நாட் டிசைன் ஃபார் ஒன் பர்టిక్యులர் டாஸ்க். நம்ம மொபைல் போன் மாதிரி லேப்டாப்பும் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்கா வந்துருச்சு. ஸோ மல்டி டாஸ்கிங் லேப்டாப்பா தான் வந்து இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்க, ஆஃபீஸ்ல இருக்கவங்க, நீங்க வந்து எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் சீரியஸ் லேப்டாப், இன்னும் டெல்னா லாட்டிடியூட், ஹெச்பினா எலைட் புக், ப்ரோ புக் அண்ட் லெனோவோனா திங்க்பேட் சீரியஸ், ஒரு பிசினஸ் சீரியஸ் லேப்டாப் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேப்டாப்போட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் லேப்டாப்போட லைஃப் நல்லா இருக்கும்னா என்ன சார் அகைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எனி லேப்டாப் நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இயர்ஸ்ல கண்டிப்பா அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்து இருக்கிற சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன சொல்லும், நீங்க வச்சிருக்கிற மாடல் இந்த சாஃப்ட்வேருக்கு பத்தாதுன்னு சொல்லும். ஸோ 3 வருஷத்துல நம்ம லேப்டாப்பை கண்டிப்பா வேற லேப்டாப் மாத்திடுவோம். ஜெனரல் மித்தாலஜி இருக்கு, நான் வாங்கும் போதே நல்லதா வாங்கிக்கிறேன் அப்படின்றத விட என் தேவை இப்போதைக்கு இது, என் தேவைக்கு இப்போ இதை நான் வாங்குறேன், இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் என் தேவை மாறலாம். ஸோ உங்க தேவை 3 வருஷத்துக்கு அப்புறம் மாறும்போது நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு அந்த தேவைக்கு என்ன லேப்டாப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து லேப்டாப் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கு, எந்த என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது இருக்கு. சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்ண போறோமா இல்லை எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்களா, சின்ன வீட்டில் கிட் இருக்காங்களா, ரொம்ப சென்சிட்டிவ் லேப்டாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த டச் கன்வெர்ட்டபிள் லேப்டாப்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது சென்சிட்டிவ். ஸோ சின்ன குழந்தைங்க சின்ன கிட் இருக்கிற வீட்டில் இல்லை வந்து அண்ணன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிப்பான், தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 1வது 2வதுல இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிற லேப்டாப் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அது ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் லேப்டாப்பை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. பட்ஜெட் பாருங்க, என் பர்பஸ் இதில் சால்வ் ஆகுது, நான் வந்து ஒரு 45,000 ஒரு லேப்டாப் பார்த்தேன், என் பர்பஸ் சால்வ் ஆகுது, பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு, நான் வந்து ரேம் மட்டும் அதில் 8GB தான் கொடுத்துருக்காங்க, நான் 16GB போடணும், இல்லை 16 தான் கொடுத்துருக்காங்க 32GB தான் போடணும்னா அதை நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணுங்க, ரேமை மட்டும். இல்லை ஸ்டோரேஜ் பத்திலையா ஸ்டோரேஜ் அப்கிரேடேஷன் பண்ணுங்க. அதுக்காக நெக்ஸ்ட் மாடல் போகாதீங்க. நெக்ஸ்ட் இமிடியேட் மாடல் சேம் கம்பெனி கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இமிடியேட் மாடல் போனீங்கன்னா அந்த அப்கிரேடேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப அதிகம் போயிடும். அதையும் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் சீரியஸ் லேப்டாப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும். கன்சியூமர் மாடல் நீங்கள் எனி மாடல் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட தான் ஜென்ரலாக கம்பெனில இருந்தே வந்து வரும். அதுக்கடுத்து எல்லாரும் கேட்கறது 14 இன்ச் டு 15.6 இன்ச் டிஃபரன்ஸ். ஸோ 14 இன்ச் லேப்டாப் வந்து உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும், அது கரெக்ட் சைஸ், நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். 15.6 வந்து யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஷேர்ஸ் ஏறி இறங்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நாங்கள் பார்க்கணுன்றவங்களுக்கு 15.6 வந்து போகலாம். இல்லை ஒரு டிசைனராக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும், ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும், அவங்க வந்து 15.6 போகலாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிறைய மெஷின் பண்ணுவார், அவங்க வந்து 15.6 போகலாம். மற்றபடி ஜென்ரலாக எல்லாருமே லைட் வெயிட் காம்பாக்டுக்காக நம்ம வந்து 14 இன்ச் சீரியஸே போகலாம். அதுக்கடுத்து நிறைய படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐபிஎஸ் ஸ்க்ரீனாக இருக்கணும். நார்மல் அஸ்டி ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த லேப்டாப் வச்சு நீங்கள் நான் நிறைய படிப்பேன் அதில் வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அஸ்டி ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அஸ்டி ஸ்க்ரீனோட இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவோட குவாலிட்டி ஃபுல் ஹெச்டி வர அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக வராது. ஸோ நம்ம ஐயை ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. நான் வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுவேன் சார், என் ஜாபே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நம்ம ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்காக வீட்டில் எல்லாருக்கும் லைட் போட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்கள் கீபோர்ட் பேக் லைட் ஆப்ஷன் அதில் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ ஒரு லேப்டாப் பார்க்குறீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற மாதிரி என் தேவை இது, என்னோட பர்பஸ் இது, என் பர்பஸ் இது பூர்த்தி பண்ணுமா அடுத்த 3 வருஷ காலத்துக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. நான் வந்து 5 இயர்ஸ்க்கு வச்சுப்பேன், 6 இயர்ஸ்க்கு வச்சுப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்ம ஃபோன் வாங்கும் போதே நல்ல ஃபோன் வாங்குறோம் நினச்சிட்டு வாங்குறோம், பட் கண்டிப்பாக 1 இயர் 1.5 வருஷத்தில் ஒரு ஃபோனை மாத்திரம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இது 1 இயர் 1.5 வருஷம் 1 இயர் 1.5 இயர்ல நம்ம மாற்ற மாட்டோம். ஒரு 3 இயர்ஸ் ஸ்பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டிப்பாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஏன்னா புதுசு டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. டெக்னாலஜி வர அந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேரை சப்போர்ட் பண்ற ஹார்ட்வேர் இருக்கணும் அப்படின்னு தான் கம்பெனிஸ் டெக்னாலஜி டெவலப்பர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி டெக்னாலஜி டெவலப்பர் சொல்லும் போது நம்ம அந்த டெக்னாலஜியில் ஒன்று யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆக வேண்டும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு இருக்கிற நாலேஜை இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நாங்கள் வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்னேஷ் ஃப்ரம் இன்ஃபினிட் சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 60% டிஸ்கவுண்ட் வந்து லேப்டாப் இருக்கு. நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைனில் பாருங்க, பார்த்துட்டு எங்களோட கேட்டலாக் ஒன்ஸ் பாருங்க, உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஆஃபரில் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குங்க. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் ஸ்டோருக்கு வாங்க. எங்கள் ஸ்டோரில் டெமோஸ் இருக்குது, எங்கள் ஸ்டோரில் உங்களை அசிஸ்ட் பண்ண ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்தாலே வாங்கி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேற என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் சரி அந்த டவுட்டை நீங்கள் இங்கே தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டவுட்டும் தாராளமாக கிளியர் பண்ணிட்டு இங்கே இருக்கிற மாடல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஆன் தி ஸ்பாட் உட்காந்து என்ன டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்றது நீங்கள் அந்த கரெக்டான மாடல் நம்பர் போட்டு நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாடலை நீங்கள் ஆன்லைன்லையும் செக் பண்ணிட்டு கூட எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். எப்போதுமே ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து 50%ல தரேன், 60%ல தரேன், பயங்கரமான ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள்கிட்ட 20%லேருந்து 60% வரைக்கும் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்து டிஃபர் ஆகும். அந்த மாடல் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க எங்ககிட்ட சஜஷன் எடுத்துக்கலாம், இல்ல வெளியில இருந்து என்ன இன்புட் வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன தேவையோ அந்த தேவைக்காக மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த தேவைக்கான லேப்டாப்பை
லேப்டாப்பை நீங்கள் வாங்கணும், சரியான முதலீடை மட்டுமே நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.